Good morning to all. Today we see the direct speech, indirect speech. அதில் பார்த்தோம்னா imperative sentence பார்க்க போகிறோம். So first of all, what do you mean by imperative sentence? The sentence which express request, order, commanded, advised, asked. These are called imperative sentence. ஸோ imperative sentenceல பார்த்தோம்னா அந்த ரிப்போர்ட்டிங் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அதை நம்ம பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு நம்ம போய் எக்ஸாம்பிள் பண்ணால் நம்மளுக்கு கிளியராக தெரியும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து டேரக்ட்லேருந்து இன்டேரக்ட்டுக்கு எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது நம்ம தெரியும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெரியும். இப்போ வந்து சேஞ்ச் இந்த ரிப்போர்ட்டிங் இருக்கும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ சேஞ்சிங் ரிப்போர்ட்டிங் பார்ப்போம். இந்த செட்டு டூ எப்படி சேஞ்ச் ஆகுன்னு பாருங்க. செட்டு டூ இந்த செட்டு டூ வந்து ரிப்போர்ட்டிங் வெப்பில் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்ப்போம். ரெக்வெஸ்டாக மாறுங்க. ரெக்வெஸ்டடு, ஆர்டர்டு, கமெண்டடு, அட்வைஸ்டு. ஸோ அடுத்தது ஆஸ்கராக மாறும். ஸோ இன்னொன்று கூட இருக்குது வான். ஸோ வான் மாறும். ஸோ இந்த செட்டு டூ என்னவா இது மாறுது பாருங்க. ஸோ இந்த செட்டு டூ ரிப்போர்ட்டிங் வந்து செட்டு டூ என்ன ஆகுது, ரெக்வெஸ்டாக சேஞ்ச் ஆகுது, ஆர்டர்னு சேஞ்ச் ஆகுது, அதே கமெண்டட்னு சேஞ்ச் ஆகும், அட்வைஸராக சேஞ்ச் ஆகும், ஆஸ்கராக சேஞ்ச் ஆகும், அதே டைமாக வான்னு சேஞ்ச் ஆகும். கிளியர்னா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஹவு டு வி சேஞ்ச் த டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் எப்படி சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதை கிளியராக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம அந்த சொன்ன அந்த 6 ரூல்ஸை வச்சு நம்ம ஹவு டு வி சேஞ்ச் டைரக்ட் டு இன்டைரக்ட் இன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, லெட்ஸ் see the examples. ஓகே, ஸோ இதை கவனமாக நீங்கள் வந்து எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூச்சரில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இன்னொன்று சொல்லாமல் மறந்துட்டேன். இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் கன்ஜெக்ஷனை பார்த்தோம்னா டு ஆர் நாட் டு. ஸோ டு when we use the to பாசிட்டிவ் சென்டென்ஸ், when we used the not to நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு வந்து நம்ம நாட் டு யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு வந்து நம்ம டூ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். மை ஃபாதர் said to me. My father said to me. என்ன சொல்றாரு? So please bring me a glass of water. என்ன சொல்றாரு? எங்கள் அப்பா வந்து ஃபாதர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ திஸ் இஸ் டைரக்ட் சென்டென்ஸ் இன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இது டைரக்ட் சென்டென்ஸ். ஹவு டு வி சேஞ்ச் இன்டைரக்ட் சென்டென்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன ஒரு 6 ஸ்டெப்பு பார்த்துருப்போம். 6 ரூல்ஸ் இருக்கும். அந்த 6 ரூல்ஸ் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம் ஈஸியாக. அதே டைம் இங்கே வந்து செட்டு டூ வந்து என்ன ஆகும், ரிப்போர்ட்டிங். ஸோ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எழுதி போட்டோம். இந்த ரிப்போர்ட்டிங்லாம் என்ன ஆகும்னு சேஞ்ச் ஆகணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ இதை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பாருங்கள். மை ஃபாதர் இந்த செட்டு டூ என்னவாகும், ரெக்வெஸ்டட் ஆகும். பிகாஸ் தி சென்டென்ஸ் ஸ்டார்டடு ப்ளீஸ். ஸோ ப்ளீஸ்னு சென்டென்ஸ் ஆரம்பித்தாவே இங்கே வந்து செட்டு டூ வேணாம் ரெக்வெஸ்டடாக மாறும். ரெக்வெஸ்டடு மீ. ஸோ ப்ளீஸ் கேன்சல் ஆகிடும். bring. ஸோ ரெக்வெஸ்டடு. ஸோ அடுத்தது கமாவும் இந்த கொட்டேஷனில் நம்ம கேன்சல் பண்ணுறோம். நம்ம அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கனெக்டிங் வேர்டுன்னு பார்த்தோம்னா இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் இந்த செகண்ட் பார்ட்டுக்கும் கனெக்ஷன் வேர்டு எதுன்னு பார்த்தோம்னா கனெக்டிங் வேர்டு டூ. இது நெகட்டிவ் சென்டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதனால் நம்ம டூ சேர்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு we have to write bring. ஸோ தென் வந்து இந்த
ஆப்ஜெக்ட் இருக்குது தட் பிகம் சேஞ்சு. இது வந்து எதை ரெஃபர் பண்ணுது மீ வந்து. ஸோ மை ஃபாதர் செட் டு மீ, மை ஃபாதர் செட் டு மீ. யார் கேட்குறாங்க இந்த மீ வந்து யார் கேட்குறாங்க, பிரிங் மீ. மை ஃபாதர் செட் டு மீ ப்ளீஸ் பிரிங் மீ. இந்த மீ வந்து யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா மை ஃபாதர் தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ மை ஃபாதர் ஹீ, ஸோ தட் பிகம் சேஞ்சு ஹிம்மா மாறிடுங்க. ஹிம் ஏ glass of water. அவ்வளோதாங்க. ஸோ மை ஃபாதர் requested me to bring him a glass of water. This is a indirective sentence. So we see the next example. You clear now? ஸோ ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். தெர் இஸ் நோ த கமெண்ட். எந்த ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொன்னால் கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அதை. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம், த டீச்சர் said to student. The teacher said to student, என்ன சொல்கிறாங்க பாருங்கள், read the poem. Read the poem. So how do we find out the imperative sentence? அப்படின்னு நம்ம எப்படி நம்ம imperative sentenceனா நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ this sentence started with வெர்பில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் வெர்பில் தான் ஸ்டார்ட் ஆகும். அது எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வந்தோம்னா ஃபுல் ஸ்டாப் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம திஸ் இஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து நம்ம எப்படி ஹவு டு வி சேஞ்ச் டைரக்ட் டு இன்டைரக்டிவ். ஸோ பாருங்கள், இந்த டீச்சர் இந்த செட் டு என்ன மாறும். ஸோ இங்கே டீச்சர் வந்தாவே என்ன பண்ணுவாங்க, ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்களா? இல்லை, ஆர்டர் தான் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர்டு. டீச்சர் இந்த செட் டு வந்து என்ன ஆர்டர்டு மாறிடும் த ஸ்டூடெண்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு இந்த செகண்ட் பார்ட்டு கனெக்டிங் வேர்டு டூ தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், கமாவும் இன்வெர்டட் கமாவும் நம்ம என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணிக்கிறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டும் கனெக்டிங் வேர்டு பார்த்தோம்னா டூ சேர்க்கணும் நம்ம. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் வி ஹேவ் டு ரைட் read the poem. Read the poem. அவ்வளோதாங்க. The teacher ordered the student to read the poem. எப்படி ஈஸியாக இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தா இன்னும் எக்ஸாம் நம்ம பார்த்துட்டே போனோம். ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டே போகலாம். ரீட் த புக் போடுறதுக்குள்ள சட் த டோர்னு சொல்லலாம், ஓப்பன் த விண்டோன்னு சொல்லலாம், க்ளோஸ் த விண்டோன்னு சொல்லலாம். ஸோ நம்ம சென்டென்ஸ் வந்து நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, மூணாவது சென்டென்ஸு. மதர் என்ன சொல்றாங்க பாருங்க, செட் டு சன். மதர் செட் டு சன், அம்மா பையன் சொல்றாங்க, டோன்ட் பிளே இன் த சன். Don't play in the sun. So mother said to the son, don't play in the sun. So வெயில்ல விளையாடாதன்னு அம்மா சொல்றாங்க பையன்ட்ட. So this is a directive sentence. How do we convert it to indirective? So இது வந்து பாருங்க, இந்த சென்டென்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆயிருக்கு, நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆனவே நம்ம கிளியராக என்ன பண்ணுவோம்னா கன்ஜெக்ஷன் போனால் நாட் டூ தான் நம்ம சேர்க்கணும். ஸோ டூ சேர்த்துக்கூடாது, நாட் டூ சேர்க்கணும். பாருங்க, மதர். இந்த செட் டு என்ன ஆகும், இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ரிமெம்பர் பண்ணிட்டோம், ஈஸியாக இருக்கும். இந்த செட் டு என்ன ஆகும், இங்கே மதர் வந்து என்ன சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்களா? இல்லை, வார்ன் பண்ணுவாங்க. என்னது, வார்னிங் பண்ணுவாங்க, விளையாடாத அப்படின்னு. அப்போ வார்ன், மதர் வார்ன் சன். அப்போ வந்து பையன், அம்மா வந்து பையனை வார்ன் பண்ணுறாங்க. என்னது, நம்ம கமாவும் இந்த டபுள் கொட்டேஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த கனெக்டிவ், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் இந்த செகண்ட் பார்ட்டும் கனெக்டிவ் பார்த்தோம்னா நாட் டூ. ஏன்னா பிகாஸ் இது நெகட்டிவ் சென்டென்ஸு. ஸோ மதர்ஸ் வாண்ட் டு சன், நாட் டு பிளே இன் த சன். ஸோ மதர் வாண்ட் சன் நாட் டு பிளே இன் த சன்.
மதர் வார்ன் பண்ணுறாங்க பையனை நாட் டு ப்ளே இன் த சன், வெயிலில் நீ விளையாடாதுன்ட்டு. இது நெகட்டிவ் ஃபார்முக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கிளியராக இருக்குங்களா உங்களுக்கு? புரியுதா? அனதர் ஒன்று மோர் தென் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த டாக்டர் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுவாங்க. டாக்டர் செட்டு டு என்ன சொல்லுவாங்க, டாக்டர் வந்து பேஷண்ட்டை சொல்லுவாங்க. பேஷண்ட் ஆமாங்க. ஓகே, இந்த டாக்டர் செட்டு டு பேஷண்ட் என்ன சொல்கிறாங்க, டேக் ரெஸ்ட் அப்படிங்கலாம் சொல்லலாம். இல்லை வாக் இன் த மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாக் இன் த மார்னிங். ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு சுகர் பேஷண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை ப்ரெஷராக கூட இருக்கலாம். அதனால என்ன சொல்கிறாங்க, டாக்டர் செட் டு த பேஷண்ட் வாக் த மார்னிங்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை ஹவு டு வி சேஞ்ச்? ஸோ அந்த ரூல்ஸை நம்ம ரிமெம்பர் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம இதை சேஞ்ச் பண்ண முடியும். டாக்டர் ஸோ டாக்டர்னு வந்தாவே நம்ம அட்வைஸ் பண்ணுவார். என்னது அட்வைஸ்டு மாறும். அட்வைஸ்டு the patient to walk the morning. Walk the morning. The doctor advised the patient to walk the morning. So, இன்னொரு example. இந்த கமாண்டடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம். The captain said to soldier. The captain said to soldier, walk fast. The walk fast னு சொல்றாரு. ஒரு கேப்டன் என்ன சொல்ற, சோல்ஜர் பார்த்து வேகமாக நடங்க அப்படிங்கிறாரு. ஸோ இது எப்படி நம்ம டைரக்ட்லேருந்து இன்டைரக்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேப்டன் ஸோ இந்த செட்டு டு என்ன கமாண்டட் சோல்ஜர் ரிமூவ் பண்ணோம். கொட்டேஷன் மார்க்கில் ரிமூவ் பண்ணிடுறோம். அடுத்தது நம்ம டூ சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் நம்ம டூ சேர்க்கணும். இங்கே ப்ரோனோன்னு எதுவுமே சேஞ்சஸ் பண்ணுறது எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்படியே நம்ம சேமாக எழுதிடலாம். வாக் ஃபாஸ்ட். ஸோ த கேப்டன் கமாண்டட் த சோல்ஜர் டு வாக் ஃபாஸ்ட். நம்ம வந்து ரெக்வஸ்ட்டு பார்த்துருக்கோம், ஆர்டர் பார்த்துருக்கோம், அதே டைமே வந்து கமாண்டடும் பார்த்துருக்கோம், அட்வைஸரும் பார்த்துருக்கோம், ஆஸ்க்னு சொல்லியிருக்கேன், வார்ன் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஆஸ்களுக்கு ஒன்று சொல்லலாம். நம்ம ஆர்டர் வர இடத்துல கூட நம்ம ஆஸ்க்னு கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள், she said ராம்டாவை சொல்கிறா, do as I say. Do as I say. How do we change this sentence? This is a direct sentence, imperative sentence, the direct sentence. How do we convert it to indirect sentence? She வந்து செட்டு வந்து ஆஸ்கடா அப்புறம் மாறும். நம்ம ஆஸ்கடா மாறும், ஆர்டர்னு மாறும். பண்ணிக்கணும் ராம் என்ன டூ ராம். அந்த இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் கனெக்டிவ் இருக்குல்ல. டூ அஸ். இங்கே ஐ வந்து எதை ரெஃபர் பண்ணுது, ஷீயை தான் ரெஃபர் பண்ணும். யார் சொல்கிறா, ஷீ தான் சொல்கிறா. she said ராம் do as I say. நான் சொன்னதே நீ செய்ய அப்படின்னு அவ கேட்கும்போது she asked or ordered ராம் to do as she say. அவ இல்லை சே வராது, சாரி செட்டாக வரும். ஓகே, சே அப்படியே போட்டேன், சாரி செட்டாக வரும்.
ஓகே, இப்போ பாருங்க சென்டென்ஸ். she asked or ordered Ram to do as she said. அவ சொன்னது போல, ஏன்னா அவ கேட்டுக்கிட்டா, நான் சொன்னது போல நீ செய்யு அப்படின்னு கேட்டுக்கிட்டா. ஸோ ஆஸ்கர் வந்தால் இப்படி தான் நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ கிளியராக இருக்குங்களா? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வெரி ஈஸி தான். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் செட் டு வந்தாவே என்ன ஆகும்? ஸோ சேஞ்சிங் த ரிப்போர்ட்டிங்க்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், அந்த செட் டு வந்து ரெக்யூஸ்டாக மாறும், ஆர்டர்டாக மாறும், கமாண்டடாக மாறும், அட்வைஸடாக மாறும், ஸோ வான் மாறும். ஓகேவா? ஆஸ்கடாக மாறும். ஸோ இது வந்து ரிப்போர்ட்டிங் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், கிளியராக வச்சுக்கணும். அதே டைமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வந்து கனெக்டிங் வேர்டு பார்த்தோம்னா அது டூ வந்து என்ன சென்டென்ஸுக்கு? பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு. நாட் டூ வந்து நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது கனெக்டிங் வேர்டு. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு சைன் பண்ண கனெக்ட் பண்ணுறது. இது கனெக்டிவ் வேர்டு. கன்ஜெக்ஷன். இது கனெக்டிவ் வேர்டு மீன்ஸ் இதை கன்ஜெக்ஷன். என்னப்பா கனெக்டிங் வேர்டு கனெக்ட் வேர்டுங்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. கன்ஜெக்ஷன் வேர்டு. ஓகேங்களா? அப்போ கன்ஜெக்ஷன் வந்துச்சுன்னா ஒரு சென்டென்ஸை வந்து டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அந்த 6 ரூல்ஸ் 6 ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுவேன், வி ஹேவ் டு த ரிமெம்பர். ஸோ ரிமெம்பர் பண்ணால் இஃப் யூ ரிமெம்பர் த 6 steps தென் யூ வில் சேஞ்ச் த direct to indirect sentence very clearly. Okay, am I right? Okay, இப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கிளியராக தானே இருக்குது உங்களுக்கு? எனி டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இது எப்படி சார் இது மாறும் அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸில் நான் சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன், இப்படி இது மாற்றணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓகே, தேங்க்யூ ப்ளீஸ்.